எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரே நேரத்தில் காராச்சாவும் ஒரு ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவும் ஒரு அரை கப்பு பச்சரிசி மாவும் வச்சு எப்படி காராச்சாவும் அதுக்கப்புறம் ஓமப்பொடியும் அதுக்கப்புறம் பக்கோடாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 4-5 மிளகு எடுத்து அதை தட்டி எடுத்து அதில் போட்டுருங்க. மெஷரிங் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அந்த தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைங்க. தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து அந்த மாவில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதை நல்லா பிசைஞ்சி நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி பதம் மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாவை எடுத்து இந்த அரிசி முறுக்கு குழாயில் வச்சுட்டு அதை இந்த மாதிரி அமுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு ஒரே ஒரு ஓட்டை இருக்கிற அச்சை எடுத்துகிட்டு இந்த காராச்சாவை புரிஞ்சு எடுத்துங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் நின்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. 2 பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்திலே வச்சு சமைச்சிட்ருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க. அந்த இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் நைட்டு பாலை ஊற்றி சாதம் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா இந்த காராச்சாவை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த காராச்சாவை வச்சு அந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அதே கப்பில் இருந்த மாவில் இந்த மிளகெல்லாம் எடுத்துருங்க. அதில் இருக்க மிளகெல்லாம் கொஞ்சம் சின்ன மிளகு இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அது ஓமப்பொடியாக சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு அச்சு இந்த ஓமப்பொடி அச்சு இருக்கிறத எடுத்துகிட்டு அதில் அந்த அச்சை வச்சு இந்த மாதிரி எண்ணெயில் கேஸ் ஸ்டவ்லேயே சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுடுங்க. இல்லைன்னா கையில் ஆவி அடிச்சிடும். அதுக்கப்புறம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் மீடியத்தில் வச்சுட்டு அதை 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த மாவு இருக்குல்ல, ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தோம். அதில் மிச்சம் இருக்கிற அதே மாவை உருண்டை உருண்டையாக இந்த மாதிரி பக்கோடா மாதிரி ஊற்றி போட்டு விட்ருங்க. சின்ன உருண்டையாக எடுத்து போட்டு விட்ருங்க. அது கூட நீங்கள் சாதத்து கூடவே சாப்பிட்லாம். இல்லைன்னா சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சமைச்சி